Taste the Daily. திமுக ஆட்சியில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கே அச்சமாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டு பகுதியில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் நாகநந்தினி உதயகுமார் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஸ்டாலின் ஆட்சியில் இலவச வேட்டி சேலைகள் முழுமையாக வழங்கப்படாததால் விசைத்தறிகள் பழைய இரும்பு கடைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லாட்டரி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயம் இருந்தாலும் சரி, சந்து கடையாக இருந்தாலும் கேப்பாரற்று கிடைக்கின்ற அளவிற்கு எங்கேயும் கிடைக்கின்றது. அதுவும் இந்த பகுதி முழுக்க முழுக்க விசைத்தறி நிறைந்த பகுதி. இந்த 4 ஆண்டு காலமாக விசைத்தறி தொழிலுக்கு அந்த இலவச வேசி சேலை முழுமையாக கொடுக்காத காரணத்தினால் தறியெல்லாம் இன்று பழைய இரும்பு கடைக்கு செல்கின்ற ஒரு நிலைமை உருவாகி தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. கடந்த 10 ஆண்டு காலம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகின்றேன். அதைவிட இப்பொழுது மிக மோசமான ஒரு நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பயமாக இருக்கின்றது, கல்லூரிக்கு அனுப்புவதற்கு பயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் கஞ்சா என்பது சர்வசாதாரணமாக போதைப் பொருள்லாம் குழந்தைகள் கையிலேயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே விசாரணையின் போது இறந்த நபரின் உறவினர்களை திமுக கொடி கட்டிய வாகனத்தில் போலீசார் ஏற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் மறியலில் ஈடுபட்டது பரபரப்பானது. நகைகள் மாயமானது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காவலர் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் ஆறுதல் கூறினார். அப்போது அஜித்குமாரின் உறவினர்களை திமுக கொடி கட்டிய வாகனத்தில் காவல்துறை ஏற்ற முயன்றதை தொடர்ந்து எம்எல்ஏ செந்தில்நாதன் மற்றும் பொதுமக்கள் வழிமறித்து வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து அவர்களை போலீசார் தங்களது வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அராஜகம் எல்லையே இல்லாமல் செல்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.